அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2015 தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்த்து வரோம். இந்த வீடியோ பதிவோடு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10வது வீடியோ பதிவு. இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தமிழுக்குரிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். வாங்க கேள்விகளை பார்த்துடலாம். பொருட்டன்று பிரித்தெழுதுக கொடுத்துருக்காங்க. பொருட்டன்று இதை நம்ம எப்படி பிரித்தெழுதுவோம்? ஆன்சர் கரெக்டு தான். பொருட்டு கூட்டல் அன்றுன்னு பிரித்தெழுதுவோம். அடுத்த ஒன்று பொருத்துக. ஆயுத குறுக்கம் எது? ஐகார குறுக்கம் எது? ஔகார குறுக்கம் எது? மகர குறுக்கம் எது? அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் டி சரியான விடை. ஆயுத குறுக்கம் பார்த்தீங்கன்னா கற்றீது. ஐகார குறுக்கம் கடலை. ஔகார குறுக்கம் வௌவால். மகர குறுக்கம் பார்த்தீங்கன்னா மருண்மை அப்படிங்கிறது சரியான விடை. அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. இதில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ மாவரிசைனா மா மா மீ மீ மூ மூ மே மே மை மோ மோ மௌ. இது நல்லா தெரிஞ்சாதான் நம்ம இதை செய்ய முடியும். இதில் பார்த்தீங்கன்னா மீமிசை, முன்னீர், மொழிபெயர்ப்பு, மேடு, பள்ளம், மனத்துயர். இதற்குரிய சரியான விடை நீங்கள் பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆப்ஷன் பி நீங்கள் இந்த மா வரிசை சொல்லி பார்த்தீங்கன்னாவே வந்துடும். மா மனத்துயர், மா மா மீ மீ. இதில் மாமீ கிடையாது. மீமிசை, மூ மூ கிடையாது. மே மே வந்திருக்கு. அப்புறம் மோ வந்திருக்கு. அப்போ இது சரியான விடை. அடுத்த ஒன்று பாருங்க. பொறுத்துக. விரிநகர், மலரடி, மா பலா வாழை, முதுமரம். இதில் என்ன தொகைன்னு கேட்டிருக்காங்க. இதை பாருங்கள். ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. விரிநகர் இது 3 காலத்துக்கு பொருந்து வர்றதுனால இது என்ன வரும்? வினைத்தொகை. மலரடி, மலரடிங்கிறது மலர் போன்ற அடின்னு சொல்லுவோம், ஓமை தொகை. மா பலா வாழை உம்மை தொகை, அதாவது மா பலா வாழை உம்மை தொகை. முதுமரம் அப்படிங்கிறது பண்பு தொகை. ஆப்ஷன் பி இதற்குரிய சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக. 3 காலங்களில் ஒன்றனை உணர்த்துவது என்ன? முக்காலத்தையும் உணர்த்துவது என்ன? படித்தல், கற்பித்தல், எழுதுதல் என்ன? முற்றுப்பெறாத வினையச்சம் பெயரில் முடிவது என்ன? இதற்கு ஆப்ஷன் சி சரியான விடையாகும். 3 காலங்களில் ஒன்றனை உணர்த்துவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வினைமுற்று. முக்காலத்தையும் உணர்த்துவது வினை எச்சம். படித்தல், கற்பித்தல், எழுதுதல் தொழிற்பெயர். முற்றுப்பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயரச்சம்ங்கிறது சரியான விடையாகும். அடுத்த ஒன்று திணை தொழில். இது நம்ம பார்த்தோம். முல்லைனா அவங்க என்ன தொழில்? பாலை, குறிஞ்சி, மருதம். கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். மருதம் மீன் பிடித்தல், உப்பு விற்றல் அப்படிங்கிறது பொருந்தாத இணையாகும். அகர வரிசைப்படி சரியாக அமைந்த சொல் வரிசையை குறிப்பிடுக. இதில் பாருங்கள், அகர வரிசைப்படி எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டு தான். கண், கண்டம், கண்டு, கண்ணி. இதுதான் அகர வரிசைப்படி பொருந்தியுள்ளது ஆகும். அப்பிசி மாசம் அடமலை இம்பாங்க. அடமலை இம்பாங்க இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஆன்சர் கரெக்டு தான். என்ன வரும்னு பார்த்துங்க. ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்கள்ங்கிறது தான் இது பிழை நீங்கிய வடிவமாகும். கீழே தரப்படவனவற்றுள் சரியானவை எவை? நான், யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள். நாம், யாம் என்பவை தன்மை பன்மை பெயர்கள். வேற்றுமை உருப்பெயர்க்கும் போது யான் என்பது என் என்றும், யாம் என்பது எம் என்றும், நாம் என்பது நம் என்றும் தெரியும். நீ, நீர், நீவீர், நீயீர், நீங்கள் என்பன முன்னிலை ஒருமை பெயர்களாகும். இதில் சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. இதில் 1, 2, 3 சரியானவை ஆகும். கூவா முன்னம் இளையோன் குறுகினி கொடுக்கப்பட்டுள்ள செய்யுளில் அடிக்கோட்டிட்ட சொல் கூவா அப்படின்னா அதற்குரிய பொருத்தமான இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. கூவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டு தான். இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் மற்றும் வினையச்சம்ங்கிறது. அதாவது கூவா குறுகினி. கூவாங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். குறுகினி அப்படிங்கிறது வினையச்சம். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த ஒன்று பாருங்க. பொறுத்துக. வாழை, உலை, விலை, வளை. இதற்குரிய பொறுத்துக. இது சொற்பொருளில் வர்றதை வச்சு கொடுத்துருக்காங்க.
ஆன்சர் கரெக்ட் தான். இதற்குரிய சரியான விடை ஆப்ஷன் டி ஆகும். வாழைங்கிறது பார்த்தீங்கன்னா இளம் பெண்ணை குறிக்கும். உலை அப்படிங்கிறது பிடரி மயிரை குறிக்கும். விலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தயிரை குறிக்கும். வளைங்கிறது சுரபுன்னை மரத்தை குறிக்கும். ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. இன்மையுள் இன்மை விருந்தொரால், இதில் விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? விருந்து இதனுடைய இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா இது பண்பாகு பெயரை குறிக்கும்ங்கிறது சரியான விடை. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர், இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அம்புஜத்தம்மாள் தான் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் ஆவார். கீழே காண பெறுவனவற்றுள் பொருத்தமற்ற கூற்றை தேர்வு செய்க. இது நான் சொல்லிடுறேன். பண்டை தமிழகம் சேரர் சோழர் பாண்டியர் என்னும் மூவேந்தர்களால் ஆளப்பட்டது. நகை அழுகை உவகை பெருமிதம் முதலான பல கலைகள் தோன்றுமாறு பாடப்படும் பாடல்கள் பல் சுவை பாடல்களாகும். தேர் யானை குதிரை காலால் படைகளின் வலிமை வீரச் சிறப்புகளை போற்றுவது புறப்பாடல்கள். நாட்டு வளம் செல்வமலம் செங்கோல் மாண்பு உரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து திகழ்கிறது. இதில் டி தான் வந்து பொருத்தமற்றதாகங்கிறது சரியான விடையாகும். அடுத்தது நூல் ஆசிரியர் கொடுத்து பொறுத்துக. இதை நீங்கள் அப்படியே பாருங்கள், உங்களுக்கு ஞாபகம் வரும். பாண்டியன் பரிசு, குயில் பாட்டு, ஆசிய ஜோதி, சங்குலி. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. பாண்டியன் பரிசு பாரதிதாசன் சரிதான். குயில் பாட்டு பாரதியார். ஆசிய ஜோதி கவிமணி. சங்குலி வந்து நாமக்கல் கவிஞரால் இயற்றப்பட்டது. தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர், இதெல்லாம் நம்ம எப்பவும் மறக்க மாட்டோம். தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் சேக்கிலார் ஆவார். 8 தொகை நூல்களில் அகப்புற பாடல்களை கொண்ட நூல் எந்த நூல்? இது வந்து அடிக்கடி கேட்கப்பட்ட நூல். அகத்தை சார்ந்தது எத்தனை, புறத்தை சார்ந்தது என்னென்ன, அதே மாதிரி அகப்புற பாடல்களை சார்ந்தது பரிபாடல்ங்கிறது சரியான விடையாகும். முத்தொள்ளாயிரம் இதில் கூற்று கொடுத்துருக்காங்க. 3 கூட்டல் 900 முத்தொள்ளாயிரம். சேர சோழ பாண்டிய வேந்தர்களை பற்றி 3 900 பாடல்களை அடங்கிய தொகுப்பு நூல் முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரத்தில் 2700 பாடல்கள் உள்ளன. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் புகழேந்தி புலவர். சேர சோழ பாண்டியரின் ஆட்சி சிறப்பு, வீரம், நாட்டு வளம் மற்றும் பற்றிய பாடிய பாடல் தொகுப்பே முத்தொள்ளாயிரம். இதில் சரியானவை எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 4 சரியானவை. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் யாருன்னே நமக்கு தெரியாது. இதில் 2700 பாடல்கள் உள்ளனங்கிறது தவறான ஒன்றாகும். திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமானார் என்று அழைக்கப்பட்டவர் யார்? திருக்கோட்டியூர் நம்பியாரால் எம்பெருமான் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமானுசருங்கிறது சரியான விடையாகும். 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட சங்க அகநூல் எது? 3 அடி சிறுமை 6 அடி பெருமை. அந்த 8 தொகை நூலில் அடிவரையறையெல்லாம் நல்லா பார்த்து வச்சிருக்கணும். ஐங்குறு நூறுங்கிறது இதற்கு சரியான விடை. நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் யார்? நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லைங்கிறது சரியான விடையாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. கொண்டல்னா என்ன, தாமம்னா என்ன, புரிசைனா என்ன, மல்லல்னா வளம்னு தெரியும். இதற்குரிய சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடையாகும். கொண்டல் மேகம் சரி. 1. தாமம்ங்கிறது பார்த்திங்கன்னா மாலை. புரிசைங்கிறது மதில். மல்லல்ங்கிறது வளம். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து இதற்குரிய சரியான விடையாகும். முக்கூடர் பல்லு கூற்று கொடுத்துருக்காங்க. முக்கூடலில் வாழும் பள்ளி மூத்த மனைவி மருதூர் பள்ளி, இளைய மனைவி என்று இருவரை மணந்து திண்டாடும் பல்லன் வாழ்க்கை பற்றிய நூல் முக்கூடர் பல்லு. முக்கூடர் பல்லு நூலில் தஞ்சை மாவட்ட பேச்சு வழக்கை காணலாம். முக்கூடர் பல்லுவின் ஆசிரியர் எவர் என தெரிந்திலாது. பள்ளமான நீர் நிறைந்த சேற்று நிலத்தில், அதாவது நன்சை நிலத்தில் உழவு தொழில் செய்து வாழும் பாமரர்களாகிய பல்லர்களின் வாழ்க்கையை சித்தரிக்கும் நூல் சதகம். இதில் எந்த கூற்று சரியானவைன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 1, 3 அப்படிங்கிறது சரியானதை. தஞ்சை மாவட்டம் வராது. அதே மாதிரி சதகம்ங்கிறது இதுவும் தவறான ஒன்றாகும். விற்பெருந்தடந்தேல் வீர இப்பாடலடி யாரை குறிக்கிறது? விற்பெருந்தடந்தேல் வீர இப்பாடலடி குறிப்பது யாரைன்னு பார்த்தீங்கன்னா ராமனை குறிக்கிறது. திருவேங்கடத்தந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் யார்? திருவேங்கடத்தந்தாதி இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஆவார்.
ஐங்குறு நூற்றில் முல்லைத்திணை பாடல்களை பாடியவரின் பெயரை தேர்ந்தெடு. ஐங்குறு நூறில் முல்லைத்திணை யார் பாடியதுன்னு பார்த்தீங்கன்னா பேயனாரால் பாடப்பட்டதுங்கிறது சரியான விடை. அடுத்த ஒன்று, எவை சரியற்றவை கொடுக்கப்பட்ட கூற்றுல. அகப்பொருள் பற்றிய நற்றிணை நூலில் புறப்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்று குறிப்புகளும் அறவே இடம்பெற்றிராதது குறிக்கத்தக்கது. நற்றிணை செயல்கள் 8 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும் கொண்டவை. நற்றிணை செயல்கள் அகவற்பால் ஆனவை. நற்றினையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த மாறன் வழுதி என்னும் பாண்டிய மன்னன் ஆவான். இதில் கொடுக்கப்பட்டதில் எது சரியற்றதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 இது ரெண்டும் ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடையாகும். இதில் அடிவரையறை தப்பு. அதே மாதிரி தமிழக வரலாற்று குறிப்புகளும் அறவே இல்லைங்கிறதும் தவறான கூற்றாகும். பொருந்தாத இணையினை காண்க. களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே புறநானூறு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் திருக்குறள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூடலில் ஆய்ந்த ஓன் தீந்தமிழின் சிலப்பதிகாரம்ங்கிறது இதுதான் பொருத்தமற்றது. பன்னோடு தமிழப்பாய் தேவாரம். இப்போ இதில் ஆப்ஷன் சி பொருந்தாத இணையாகும். திரிகடுகம் பற்றிய கூற்றுக்களில் பொருத்தமற்றது. திரிகடுகத்தில் பார்த்தீங்கன்னா 102 வெண்பாக்களை கொண்டது. ஆசிரியர் நல்லாதனார் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சுக்கு மிளகு திப்பிலியாலான மருந்து பெயர் திரிகடிகம். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பொருத்தமற்றது. திரிகடுகம் 102 வெண்பாக்களை கொண்டதுங்கிறது தவறானதாகும். பாந்தல், உரகம், பன்னகம், பனி என்னும் சொற்களின் பொருள் எதை குறிக்கும்? பாந்தல், உரகம், பன்னகம், பனி இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா பார்த்தீங்கன்னா பாம்பை குறிப்பதாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. பாடு அப்படின்னு கூறியவுடன் பாடுபவர் யாரு? ஓசை நலம் சிறப்புக்க பாடுபவர் யாரு? தொடர்நிலை செய்யில் பாடுபவர் யாரு? சொல்லணி அமைத்து பாடுபவர் யாரு? இதற்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை. பாடு அப்படின்னு சொன்ன உடனே பாடுபவர் ஆசுகவி. ஓசை நலம் சிறக்க பாடுபவர் மதுரகவி. தொடர்நிலை செய்யில் பாடுபவர் வித்தாரக்கவி. சொல்லணி அமைத்து பாடுபவர் சித்திரக்கவிங்கிறது ஆப்ஷன் ஏ சரியான விடையாகும். இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் ஆவார். அடுத்த ஒன்று, மூலிகையின் பொதுப்பெயர் அதனுடைய சிறப்பு பெயர். தூதுவளைனா சிறப்பு பெயர். கற்றாழைக்கு குமரிம்பம், கரிசலாங்கண்ணி, குறுமிளகு இந்திய மருந்து. இதற்குரிய சரியான விடை பார்த்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆப்ஷன் டி சரியான விடையாகும். தூதுவளையை நாண பச்சிலை என்று போற்றப்படுகிறது. கற்றாழை குமரி, கரிசிலாங்கண்ணி தேகராசம், குறுமிளகு பார்த்தீங்கன்னா இந்திய மருந்து என்று சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்த ஒன்று, வரிசை 1, அதாவது கொலை, களவு, காமத்தி, விளைவு இதெல்லாம் எப்படி தோன்றுகின்றன? பொய்யே, குரலை, கடுஞ்சொல், பயனல் சொல் எப்படி தோன்றுகின்றன? வெக்கல், வெகுழல், பொல்லாக்காட்சி, பிறந்தார், மூத்தார், பிணி நோயுற்றார், இறந்தார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பொருத்தப்பட்டுள்ளதுன்னு பார்த்துடலாம். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடையாகும். கொலை, களவு, காமத்தி, விளைவெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பில் தோன்றுவன. அடுத்தது பொய், குரலை, கடுஞ்சொல், பயனில் சொல் சொல்லில் தோன்றுவன. வெக்கல், வெகுழல், பொல்லாக்காட்சி உள்ளம் தன்னில் தோன்றுவன. பிறந்தார், மூத்தார், பிணி நோயிற்றார், இறந்தார் என்பது இயல்பு, அது இயற்கைங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒன்று பொறுத்துக்கலாம். பட்டியல் 1 அவர் எழுதிய நூல் என்ன? அதாவது தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர், அதே மாதிரி கருணாமிர்த சாகரம் என்று போற்றப்படுபவர், முதுநாரைங்கிறது இசை நூல். இதற்கு சரியான விடை என்னன்னு பாருங்க. ஆப்ஷன் சி இதற்குரிய சரியான விடையாகும். தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர், கருணாமிர்த சாகரம். வி.கு. சூரியநாராயண சாத்திரியார் மானவிஜயம் நூலை இயற்றியுள்ளார். கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர். முதுநாரைங்கிறது ஒரு இசை நூலாகும். பதிற்றுப்பத்தின் 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன். இந்த பதிற்றுப்பத்தில் அந்த 10 யாராருங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வியாக கேட்டுட்டு வர்றாங்க. இதற்கு பதிற்றுப்பத்தில் 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் பார்த்தீங்கன்னா கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன்கிறது சரியான விடை. முத்தொள்ளாயிரம் இதில் பொருத்தமற்ற கூற்று என்ன? முத்தொள்ளாயிரம் பாடல்கள் புறத்திரட்டு எனும் நூலின் வாயிலாக 108 வெண்பாக்கள் மட்டும் கிடைத்துள்ளன.
பழைய உரை நூல்களின் மேற்கோளாக 22 பாடல்கள் சிதைந்த நிலையில் காணப்படுகின்றன. பழந்தமிழர் பண்பாடு, தமிழக மூவேந்தர்கள், அவர்தம் படைகள், வீரர்கள், போரியல் முறைகள் சொல்லப்பட்டுள்ளன. சுவை மிகுந்த விருத்தப்பக்கால் கற்பனை களஞ்சியமாக திகழ்கின்றன. இதில் பொருத்தமற்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இதற்குரிய பொருத்தமற்ற ஒன்றாகும். அடுத்த ஒன்று பட்டியல் கொடுத்து பொருத்துக. நீல் நெடுங்கண்ணி என்று போற்றப்படுபவர் வால் நெடுங்கண்ணி, பழமலை நாதர், செம்பொன் பள்ளியார். இதற்கு ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. நீல் நெடுங்கண்ணி விசாலாட்சி, வால் நெடுங்கண்ணி அதாவது கட்க நேத்ரி, பழமலை நாதர் விருத்திகிரீஸ்வரர், அடுத்தது செம்பொன் பள்ளியாரர் சொர்ணபுரீஸ்வரர் அப்படிங்கிறது சரியான விடையாகும். சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ராபி சேதுப்பிள்ளையின் நூல் எந்த நூல்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. தமிழின்பம்ங்கிறது சரியான விடை. காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் என்ன? காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் புனிதவதி அப்படிங்கிறது சரியான விடை. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படுபவர் வாணிதாசன். இதற்குரிய சரியான விடையாகும். தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமார் கலைஞர் என மாற்றி அமைத்து கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரிங்கிறது சரியான விடையாகும். அடுத்த ஒன்று சிறுகதை. அதனுடைய ஆசிரியர்கள் வாவேசு ஐயர், தாண்டவராய முதலியார், செல்வகேசவராய முதலியார், கூப்பா ராசகோபாலன். இதற்குரிய சரியான விடை எதுன்னு பாருங்க. ஆப்ஷன் டி வந்து இதற்குரிய சரியான விடையாகும். வாவேசு ஐயர் மங்கையர்க்கரசியின் காதல், தாண்டவராய முதலியார் அவர் இயற்றியது பஞ்சதந்திர கதைகள், செல்வகேசவராய முதலியார் அபிநய கதைகள், கூப்பா ரா அவர் இயற்றியது பார்த்தீங்கன்னா காணாமலே காதல்ங்கிறது சரியான விடையாகும். அடுத்த ஒன்று பொது உடைமை அப்படின்னு யாரு சிறப்பிக்க? தனித்தமிழுக்கு மறைமலை அடிகள், பேச்சுக்கலைக்கு பேரறிஞர் அண்ணா, புரட்சிக்கு பாரதிதாசன். இதில் பொருந்தாத ஒன்று பொது உடைமை புதுமை பித்தன், சிறுகதை மன்னன் தான் புதுமை பித்தன் வரும். அடுத்தது துய்ப்ளே ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பல்லக்கில் செல்லும் உரிமை வந்து யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த ரங்கருக்கு வழங்கப்பட்டது. புகைப்பழக்கத்தை கதைக்கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையின் ஆசிரியர் லக்ஷ்மி அவர்கள். அரசு யாருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது? ஐயா காமராசர் பிறந்த நாள். மணநூல் இந்நூலின் ஆசிரியர், மணநூல் என்று போற்றப்படும் நூல் இதுல மணிமேகலை. மணநூலின் நூலின் ஆசிரியர் திருத்தக்க தேவருங்கிறது சரியான விடையாகும். அடுத்த ஒன்று இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நூல் ஆசிரியர்கள். அம்பை அவங்க ஏற்றியது என்ன? அனுராதா ரமணன், திலகவதி, பாக்கியா. இதற்குரிய சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆகும். அம்பை வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை, அனுராதா ரமணன் கால சுமைதாங்கி, திலகுவதி காளி, பாக்கியா வந்து வலம்புரி. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் 2015 குரூப் 2 கேட்கப்பட்ட ஒரு 100 கேள்விகள் பார்த்தோம். அடுத்த வீடியோ பதிவில் 2016 என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.